நமஸ்காரம் நேயர்கள் அனைவருக்கும் டாக்டர் ஸ்ரீரங்கத்து கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நமஸ்காரம். பகவத்கீதைன்னு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? படிச்சிருக்கோம், கேட்டிருக்கோம், எல்லாம் பண்ணியிருக்கோம். இப்போ பகவத்கீதையினுடைய சாராம்சம் சின்னதாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதாவது அத்தியாயங்கள், முதல் அத்தியாயங்கள்லேருந்து ஆரம்பித்து 18 அத்தியாயம் வரைக்கும் கண்டினியூவாக பாருங்கள். இப்போ போடுவேன், அப்புறம் போடுவேன், அடுத்த வாரம், அப்படி வரிசையாக 18 அத்தியாயங்களும் நான் சொல்கிறேன். சின்னது, இதை நீங்கள் கேட்டாலே போதும். ஒரு கீதையும் ஒரு அத்தியாயத்துக்கும் யோகம்னு ஒன்று இருக்குது. அந்த யோகத்தை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். பெருசாக கிடையாது, சின்னதாக. இப்போ முதல் அத்தியாயங்கிறது என்ன யோகம் தெரியுமா? விஷாத யோகம்னு பேர். அர்ஜுனனுக்கு கண்ணன் சொல்லக்கூடியது. எப்படின்னா, திருதராஷ்டிரர் சஞ்சயனிடம் போர் நிலவரத்தை பற்றி சொல்லக்கூடியது விஷாத யோகம் அப்படின்னு பேர். இதில் என்ன வரும்னா, குருட்சேத்திர போர்க்களம், குருட்சேத்திரத்தில் எப்படி போர் நடந்தது அப்படிங்கிறத எப்போ ஒன்றுமே இல்லாத காலத்தில் ஒய்ஃபைல சொல்லியிருக்காரு சஞ்சயன். எங்கேயோ நடக்கிற குருட்சேத்திரத்தில் நடக்கிற போரை தன்னுடைய ஞான கண்ணால் பார்த்து திருதராஷ்டிரனிடம் சொல்லுவாராம். இதுக்கு பேர் விஷாத யோகம் அப்படின்னு பேரு. அப்புறம் உறவினர்களை எதிர்த்து போர் செய்யறதுக்கு தயங்கி ஆயுதங்களை கீழே வச்சுட்டான் அர்ஜுனன். அப்பா எனக்கு வேணாம்ப்பா, ஏன்னா சுத்தி முத்தி பார்த்தாலே உறவினர்களாம் அத்தனை பேருமே உறவுகள் தான். அது அத்தனை பேரையும் நான் கொன்னுட்டு எனக்கு எதுக்கு ராஜ்ய பரிபாலனம், வேண்டாம் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லுகிறான் அர்ஜுனன். அதுதான் விஷாத யோகம்னு பேரு. இந்த விஷாத யோகம்ங்கிறது ஒரு ஆரம்பம். எங்க பார்த்தாலுமே சொந்தக்காரங்க அம்பு எடுத்து அடிக்க முடியாது. அடிச்சா பெரியப்பா புள்ள, சித்தப்பா புள்ள, சித்தப்பா பெரியப்பா, அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. சுத்தி பார்க்கறான் அர்ஜுனன். எனக்கு வேண்டாமா, அப்படி ஒரு ராஜ்யத்தை நான் கைப்பற்றணும்னா அந்த ராஜ்யம் எனக்கு தேவையில்லை என்று சொல்லுகிறான் அர்ஜுனன். அப்ப இந்த போர் எதுக்காக, ஏன் செய்யணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு அத்தியாயமா கிருஷ்ணன் அர்ஜுனன்ட்ட சொல்ல அர்ஜுனன் போர் புரிய தயாராகிறான். இப்ப நம்ம பார்த்தது என்ன அத்தியாயம்? முதல் அத்தியாயம் விஷாத யோகம். அடுத்த அத்தியாயத்தை அடுத்த ஒரு எபிசோட்ல நான் உங்களுக்கு சொல்றேன். மீண்டும் உங்களை சந்திக்கிறது டாக்டர் ஸ்ரீரங்கத்து கோவிந்த பட்டர். கோடானு கோடி நன்றிகள்.